ஸ்னேகா, யார் இந்த ஆளு? இவர்தான் அத்தை, இந்த ஏரியாலே பெரிய மந்திரவாதி. இவர் பேரு ஜண்டாமணி. என்னது ஜண்டாமணி? அப்படின்னா பெரிய மணின்னு அர்த்தம். அப்படிதானே சாமி? எங்க புடிச்சீங்க இந்த ஆள? ஆளு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்காரே. இவரே காசில இருந்து வந்திருக்காரு அத்தை. இவரு விரட்டாத பேயே கிடையாது. இவரோட பேரை கேட்டாலே பேயெல்லாம் அலறி ஓடுமா. நீ பாத்தியா? சொன்னாங்க அத்தை. நான் போகும்போது இவருக்கு ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. நமக்காக தான் இங்க வந்திருக்காரு. என்னமோ பண்ணி தொலை. சீக்கிரம் ஆள வர சொல்லுங்க. சாமிக்கு ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. பக்கத்து தெருல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சி புளிய மரத்துல தலைகீழா தொங்கிட்டு இருக்கான். நாங்க தான் போய் இறக்கி விடணும். பிரீத்தி, பிரீத்தி, சண்முகம் எங்க? அவன் ரூம்ல இருப்பான். அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? அக்கா எவ்வளவு சொன்னாலும் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான்க்கா. வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அது அப்படிதான் சொல்லும். நான் வந்தது தெரிஞ்சா கதவையே இழுத்து பூட்டிக்கும். இப்படியே விட்டீங்க சர்வநாசம் தான். முடிச்சு இழுத்துட்டு வாங்காத. அக்கா சாமி பாத்து. சம்போ சிவ சம்போ. ஐயோ சம்போ. சாமி சாமி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிடுறத உங்களால கொடுக்க முடியாது. என்ன வேணாலும் கேளுங்க சாமி. கருவாட்டு ரத்தம் கிடைக்குமா? கருவா? கருவாட்டுக்கு ஏது ரத்தம்? கிடைக்காததை கேட்கறது தான் சாமியோட ஸ்பெஷலே. ஆசைப்பட்டு கேட்டீங்க. சில்லுன்னு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க. அகோரி சாமி ஆப்பிள் ஜூஸ்லாம் கேக்குறாரு. கேட்கறத கொடுங்க. கேள்வி கேட்டா சாமிக்கு பிடிக்காது. டேடி போடா போடா, ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாடா போடா. இவதானா அது? இவன்ல சாமி, இவன். மீசைய பார்த்தா தெரியல. இல்ல, நான் இவனுக்குள்ள இருக்கிற அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் பேர் என்னடி? சண்முகம். சண்முகமா இல்ல சண்முக பிரியாவா? உண்மையை சொல்லு. என் பேரு சண்முகம் தான். எனக்கு ஒன்னும் இல்ல. தயவு செஞ்சு வெளியே கிளம்புங்க. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. சண்முகம், அவர் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இது அவன் பேசல, அவனுக்குள்ள இருக்கிற அவ பேசுறா. அவனை இழுத்துட்டு வந்து இந்த சக்கரத்துல உட்கார வைங்க. சண்முகம். அக்கா நான் உட்கார மாட்டேங்கா. ஏய், என்னடா பார்த்துட்டு இருக்க? அட்ரா உடுக்கே. புடிவாதம் பிடிக்காம உட்காரா சண்முகம். நானும் உட்கார மாட்டேன். சண்முகம் உட்காரு. காரு உட்காரு. அப்பா பிடிங்க. டேய் எங்கடா போடா. சார் என்ன பண்றீங்க? விடுங்க. உட்காருங்கறல. உட்கார. உட்கார. டேகா, அவனை பாத்துக்கோ. ஏய், அங்கே இரு. கிரீம் 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 ஜூம். சாமி வரட்டுங்க வரட்டுங்க. டேய் டேய் சண்முகம், பக்கத்துல வா. பக்கத்துல வா. பக்கத்துல வா. இரு. வா. ஹரியோ சம்போ, ஹரியோ சம்போ, ஹரியோ சம்போ. வெளிய வா, வெளிய வா. டேய் மீச மீச. இந்த பையனை விட்டு வெளியில வா. வெளில வா. ஐயோ, அவசரத்துக்கு கவனிக்க மாட்டானே. ஏய் பாருடா. யோ சம்போ. டேய் சஞ்சய், மீச மீச மீச. ஓம் ஓம் நீதானா இது? என்ன விரட்ட இந்த மந்திரவாதி கேட்ட போட்டு வந்திருக்கியா? இப்போ இருக்குடா உனக்கு. வெளில வா, வெளில வா. நீ இன்னைக்கு நீயா நானும் ஒரு கை பாத்துடலாம். வெளியில வா, வெளில வா. வந்துட்டேன்டா. விபூதி அடிச்சடிச்சு இல்லாத பைய வர வச்சுட்டானே. பார்க்கவே பயங்கரமா இருக்கானே. டேய் எங்க அப்பா யாரா நீ? என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏய்,
எனக்கு இந்த சின்ன பையன் மேல வந்திருக்க சொல்லு. உன் பேர் என்ன? என் பேர் அருந்தமுகி. ஐயோ என்னது அருந்தமுகியா? ஆமா, அருந்ததியும் சந்திரமுகியும் சேர்ந்து செஞ்ச கலவைனா. ஒரு பேயும் சமாளிக்க முடியாது, இதுல ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். சடா சபு, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? என்ன வேணுமா? ஆமா, என்ன வேணுமா? ஒரு ஆட்டோ தான் வேணும். ஐயோ ஆளை விடுங்கப்பா சாமி. ஐயோ பிரீத்தி. ஓ சஞ்சய் நீயா? பாத்தீங்களா ஆண்டி, சண்முகம் சொன்னது சரியா போச்சு. அவனுக்கு பேயெல்லாம் ஒன்னும் பிடிக்கல. இவங்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு பேய் பிடிச்சதா பொய் சொல்லி அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்க. கரெக்டா சொன்னீங்க மேடம். ஆமா, நீ எப்படி லேடிஸ் வாய்ஸ்ல பேசுற? அது சும்மா மிமிக்ரி பண்ணேன். கொஞ்சம் விட்டிருந்தா இவங்க மந்திரம் பண்றோன்னு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பியிருப்பாங்க. எனக்கும் நம்பிக்கையே இல்ல ஆண்டி. இருந்தாலும் இந்த டிராமா எது வரைக்கும் போகுதுன்னு பாக்கலான் இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி வேஷம் கலைஞ்சிருச்சு. உனக்கு வெக்கமா இல்ல? எப்படி உன்னால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுது? அது சேர்க்க சரியில்லை ஆண்டி. ஏய், என்ன சேர்க்க சரியில்லை? நீ என் பொண்டாட்டி கூட சேர்ந்திருக்கல, அந்த சேர்க்க தான் சரியில்லை. எனக்கு இவன் வித்யா ரூம்ல இருக்கிறது பிடிக்கலமா. அதனால இவனை விரட்டுறதுக்கு நான் நடிச்சேன். அது எனக்கு தப்பா படவே இல்லை. நீ செய்யறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தாதான் எப்பவோ திருந்திருப்பியே. சண்முகம், மேடம், நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த வீட்ல தான் இருப்ப. யாரோட மிரட்டலுக்கும் பயப்படாத. நான் உன் கூட இருக்கேன். தேங்க்ஸ் மேடம். என்னடா? ஒண்ணும் இல்லப்பா. டேய், கண் கலங்கிட்டு இருக்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. அப்பா, இன்னைக்கு வித்யாவோட பிறந்த நாள்ப்பா. இந்த நாள் முழுக்க நான் அவ கூட இருக்கணும்.
அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும். அவ ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு பெரிய கனவுல இருந்த. ஆனா இப்ப அவ எங்க இருக்குன்னு கூட தெரியல. வித்யா விஷயத்துல நான் ரொம்ப அன்லக்கிப்பா. ஏன்டா அப்படி சொல்ற? இல்லப்பா, அவ என்ன லவ் பண்ணும்போது நான் அவளை வெறுத்து ஒதுக்குனேன். அப்புறம் நான் அவளை புரிஞ்சுக்கும் போது அம்மா எங்களை புரிஞ்சுக்கல. தப்பா ஒரு வார்த்தையை விட்டு அவளை நான் மறுபடியும் பிரிஞ்சேன். இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட தெரியாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியலப்பா. டேய், அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாடா. எப்பவும் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பா. அவ நம்ம குடும்பத்துக்காக தானடா மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா நம்ம குடும்பம் அவளுக்கு எந்த நல்லதும் பண்ணலையேப்பா. அவளை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே மட்டும்தானே இருக்கும். அவளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், கண்டிப்பா எல்லாம் ஒரு நாள் மாறும்டா. வித்யா பிறந்த நாள் அன்னைக்கு நீ சோகமா இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நீ அவளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணியோ அது எல்லாத்தையுமே பண்ணு. அவளுக்கு gift கொடுக்கணும்னு நினைச்சா அதை வாங்கி வை. உன் காதல் புரியும் போது அதை உங்ககிட்ட இருந்து அவ கண்டிப்பா வாங்கிக்குவான். இன்னைக்கு ஒரு நாள் அவ உன் கூட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருடா. அவளை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சியோ அங்கெல்லாம் போ. டேய், அவ உன் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவளோட நினைவுகள் எப்பவும் உனக்குள்ளதானே இருக்கு. அது போதுண்டா. போடா, போ, என்ஜாய் பண்ணு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய், நீ எதுக்குடா பைக்ல ஏறுற? கீழே இறங்கடா. முக்கியமா போகும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். நீங்க எங்க சார் போறீங்க? நான் எங்க வேணா போவேன்டா. உனக்கு என்ன? முதல்ல இறங்கு. இறங்குடா. சார், நீங்க போற வழியில என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க சார். அதெல்லாம் முடியாது. இறங்கு. நான் எதுக்கு உன்னை டிராப் பண்ணணும்? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? ஒரே வீட்ல தான் இருக்கோம். உங்க கம்பெனில தான் நான் வேலை செய்யறேன். இந்த ஒரு உதவி கூட பண்ண மாட்டீங்களா? உனக்கு நான் உதவியே பண்ண மாட்டேன்டா. ஏன் சார்? ஏன்னா எனக்கு உனக்கு பிடிக்கல. நீ என் எதிரியோட ஆளு. சார், அப்படிலாம் இல்ல சார். அவங்க கிட்ட நான் வேலை செய்யறேன், மத்தபடி நான் அவங்க ஆள்லாம் இல்ல சார். டேய், சும்மா நடிக்காதடா. இப்ப நீ கீழே இறக்க போறியா இல்லையா? உனக்கு தேவைன்னா அந்த பிரீத்தியை டிராப் பண்ண சொல்ல வேண்டியதானே? அவங்க வெளியே போயிட்டாங்க சார். நீங்க என் அண்ணன் மாதிரி இருக்கீங்க. இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? யாரு? நான் உனக்கு அண்ணனா? ஆமா சார். உன்ன மாதிரி ஒரு தம்பி எனக்கு இருந்தான்னு வச்சுக்கேன், நானே வச்சத வச்சு அவனை கொன்றுப்பேன். நேரத்துக்கு ஆளை பாரு, மைதா மாவு. என்ன இப்ப எதுக்குடா அழற? கேவலமா அழற? எனக்கு அண்ணன் தம்பின்னு யாருமே இல்ல. நான் உங்களை சொந்த அண்ணன் மாதிரி தான் பாக்குறேன். நீங்களே என்ன கொன்னுருப்பேன்னு சொல்றீங்களே, என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? சத்தியமா இல்லடா. உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே கொலவெறி தான் ஆகுது. பைக்ல என் கூட வந்தேன்னு வச்சுக்கே, ஓர வள்ளி எங்கேயாவது கொண்டு போய் பைக் ஆக்சிடென்ட் பண்ணிடுதான். மரியாதை இறங்கடா. இறங்க. செத்தாலும் சரி, நான் பைக்ல இருந்து இறங்க மாட்டேன். இடுப்புல தொடாத, அவ்வளவுதான். இடுப்புல கை வச்சா உங்களுக்கு கூச்சமா இருக்குமா? ஆமா, பின்ன. டேய் சுமாரா. டேய் சுமாரா. இப்ப மட்டும் நீங்க என்ன பைக்ல கூட்டு போலனா நான் உங்க வீக்னஸ் மைக் போட்டு ஊருக்கே சொல்லிடுவேன். இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கே தெரியாத ரகசியம்டா. தயவு செஞ்சு வாயை மூடுறா. அப்போ என்ன கூட்டிட்டு போங்க. நான் மட்டும் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வைங்க, ஆளாளுக்கு இடுப்புல கை வச்சு விளையாடுவாங்க. எப்படி வசதி? கடவுளே, இந்த நல்ல நாள்ல இந்த மூஞ்சியை என் கூட அனுப்பி வச்சு வேடிக்கை பாக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அப்போ நான் வரவா? வந்து தோலை. ஆனா ஒரு விஷயம். என்னது? இந்த சீக்ரெட்டை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே சார். இறங்குடா. சரி, கிளம்பு. எங்க? எங்க போகணும்னு சொன்னீங்க? அங்கதான். நான் இந்த கோயிலுக்கு வரணும் தான் நினைச்சேன். கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. சத்தியமாங்க? சரிப்பா.
நீங்க சொன்ன மாதிரி பூஜைக்கெல்லாம் ரெடியா இருக்கு. சரி, அர்ச்சனை பண்ணிடலாமா? அப்படியே பண்ணிடுங்க. டேய், இங்க பாரு. சொல்லுங்க சார். இன்னைக்கு என் பொண்டாட்டியோட பிறந்த நாள். சரி. அவளுக்காக அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட தான் நான் இந்த கோயிலுக்கே வந்திருக்கேன். சரியா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு வேண்டதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு நீ தனியா வந்துக்கணும். என் கூட வந்துட்டல. அதுக்கா என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட மனசார வேண்டிக்க. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? சாமி கும்பிடுறதுல கூட ஜனநாயகம் இல்லையா? உனக்கு வாய் ஓவர் தாண்டா. போட்டன் வையன், இப்படி வேண்டிக்கிட்டேன்னு வையன், உன்னை வீட்டுக்கு கூட்டு போவேன். இல்ல அப்படியே விட்டு போயிடுவேன். எப்படி வசதி? நல்லா சத்தமா வேண்டிக்கணும். அதுவும் என் காதுல விழற மாதிரி வேண்டிக்கணும். சாமி, என் பொண்டாட்டி நல்லா ஏன் பொண்டாட்டிடா? சாரி. கடவுளே, இவர் பொண்டாட்டி நல்லா இருக்கணும். போதுமா? எக்ஸ்ட்ரா 2 வார்த்தையை போட்டு வேண்டிக்கிட்டா குறைஞ்சா போயிடுவ. என்ன தேடுறீங்க? கண்ணாடி தேடுறேன், விபூதி வைக்க. இருங்க, நான் வச்சு விடுறேன். இரு, நான் வச்சு விடுறேன். ஹே, இல்ல நானே வச்சுக்கிறேன். ஏன் நீ எனக்கு வச்சு விட்டல, நான் உனக்கு வச்சு விடுறேன். இரு. என்ன நீங்க உங்க பொண்டாட்டிக்கு பெருசா ஏதோ செய்ய போறீங்கன்னு பார்த்தா சும்மா 4 பேருக்கு சாப்பாடு ட்ரெஸ் கொடுத்து சிம்பிளா முடிச்சிட்டீங்க. டேய், நீ வேற. சென்னை முழுக்க என் பொண்டாட்டி பேர்ல எல்லா கோயிலையும் அன்னதானம் நடந்துட்டு இருக்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. எல்லா இடத்துக்கும் நான் நேரில் போக முடியாதுல்ல. அதான் சிம்பிளா என் பொண்டாட்டி ரெகுலரா வர கோயில்ல மட்டும் நான் வந்து ஆரம்பிச்சு வச்சேன். சரி, அடுத்து எங்க? நான் நகை கடைக்கு போறேன். அம்மா, நீ எங்க போகணும்? நானும் அங்கதான் போகணும்னு நினைச்சேன். ஐயோ, சத்தியமாங்க? சாப்பாடு வைங்க. என்ன வேணும்னு கேட்டு போடுங்க. ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? கடலை மிட்டாய் வாங்க. கேக்குற பாரு கேள்வி. நகை கடைக்கு எதுக்கு வருவாங்க? நகை வாங்க தான். யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? ஏய், என் பொண்டாட்டிடா. வா. வளையல் காட்டுங்க. உங்க வைஃப்கா சார்? இல்ல, இவர் வைஃப்க்கு. டேய், நான் வளையல் எடுக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னனா? இல்ல, பொதுவா பொண்டாட்டிக்கு வளையல் தான் எடுப்பாங்க. நீங்க எப்படி? வளையல காட்டுங்க. சரிங்க சார். அதை நான் தான் சொல்லணும். சார் உட்காருங்க சார். சார், இது ஓகேவா? இது நல்லா இருக்கு. டேய், நான் ஏன் பொண்டாட்டிக்கு வளையல் பார்க்க வந்திருக்கேன். நீ என்ன செலக்ட் பண்ணிட்டு இருக்க?
நல்லா இருந்துச்சு அதான். அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். ம்? நீ ஒதுங்கி ஓரமா உட்காரு. ஓகே. போட தலிபா. கொஞ்சம் விட்டா தலைமையில ஏறி உட்காந்துருவான் போலயே. இது டேய் இது பரவாயில்ல. இது ஓகேவா சார்? இது நல்லாதான் இருக்கு. ஆனா சைஸ் கரெக்டா இருக்குமான்னு தெரியலையே. அளவு பார்க்கணும்.